நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 1:31 சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாளாயிற்று. ஆமேன். நம் தேவன் சிருஷ்டித்ததான ஒவ்வொரு நாட்கள் முடிவிலும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது ஒரு நாள் முடிவடைந்து மற்றொரு நாள் உதயமாயிற்று என்று அறிகிறோம். ஆனால் இங்கு 6 நாட்களின் காரியங்கள் முடிந்த பின்பு 7ஆம் நாளை பற்றி குறிப்பிடப்படவே இல்லை. 7ஆம் நாளை சிருஷ்டிக்கவும் இல்லை. எங்கே அந்த 7ஆம் நாள் போனது? ஒருவேளை சிருஷ்டி நாயகரின் ஓய்வு நாளா இந்த 7ஆம் நாள்? நமது பரிசுத்தரின் ஓய்வு நாளாகிய இந்த 7ஆம் நாளை விசேஷ நாளாகவும் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதன் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புகிறான். ஆனால் சிருஷ்டி கர்த்தாவின் வேலை இன்னும் முடிவடையவே இல்லையா? ஆம், அந்த நாள் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் நாள் என்று 2 பேதுரு 1:19 வாசிக்கலாம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது மகிமையுள்ள சபைக்காக வெளிப்படும் அந்த நாள் ஒரு பிரகாசமான விடியற் காலத்தில் முடிவடைகிறது. பரிசுத்த வேதத்தின் முதல் மெசேஜ் என்னவென்றால் வெளிச்சம் உண்டாக கடவது என்பதாகும். அதேபோல் பரிசுத்த வேதத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி மெசேஜ் என்னவென்றால் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றும் தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். இருள் நிறைந்த பாவ உலகின் இருளை போக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம், அது நம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார். மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நீதியின் சூரியனாக உதிப்பார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உங்கள் மேல் பிரகாசிப்பார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து வரும் அந்த 2ஆம் வருகையின் மகிமையான நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். 2ஆம் வருகை முடிந்த பின் அந்த நாளில் சாயங்காலமும் இராது, ராக்காலமும் இராது. அந்த நீதியின் சூரியனே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமேன். God bless you.